கடவுள் உறவு. அது எப்படி நம்ம நம்மளோட உணர்ச்சிகள்ல அந்த இதை வீரியம் கொண்டு அந்த இதை உணர்றோம்ல, அதே மாதிரி கடவுளுக்கு நம்ம ஒரு வீரியம் பெறணும். நமக்குள்ள ஆழமா உள்ள போய் சக்தி கொண்டு உள்ள போய் கடவுள் கடந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது உள்ள இருக்கா இல்லையா, இல்லை கடந்து கொண்டே இருக்கிறோமா, அது இல்லைன்னு ஒரு முடிவு இருந்தால் அந்த இல்லை என்ற இறைவன் இருக்கக்கூடிய மாம்டர் நான். திருத்தமிழ் வாழ்க. வணக்கம் ப்ரோ. நீங்கள் 3 கருத்து எழுதியிருந்தீங்க, 2 கருத்து படிச்சுங்க. இசையே இறைவன் தலைவரே அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 இறைவன், ஒன்று இல்லை இருக்குது, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ், ஆண் பெண் அப்படின்னு வச்சுங்க. ஒன்று இல்லை எனும் இறைவன், இருக்கக்கூடிய அனைத்தும் இறைவன். அந்த இருக்கக்கூடிய அனைத்துக்கும் ஒரு மாம்டட். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. இப்படி நீங்கள் மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அனைத்தையும் நீங்கள் பின்னோக்கி போனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மூலம்னு ஒன்று வரும்ல அப்படின்னு வச்சுங்க. அப்போ மூலம்னு ஒன்று வந்துட்டு அதுக்கப்புறம்னு போனீங்கன்னா இல்லைன்னு ஒன்று வரும்ல. அந்த இல்லை என்னும் இறைவன் இருக்கக்கூடிய மாம்டட். நான் டோட்டலாக மாம்டட் சொல்லிட்டேன். 2வது, இசையை இளையராஜா இசை கடவுளாக நினைக்கிறாரு என்றாலும் அவர் இது வரைக்கும் வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் யாராவது இசையை பற்றி தப்பாக வாசிச்சிட்டாலும் இல்லை தப்பாக ஏதாவது சொல்லிட்டாலும், உனக்கு இசை பற்றி என்ன தெரியும், ஆனால் அவர் மனசுக்குள்ளே தெரியும் அவர் இசையை கடவுள் நினைக்கிறாங்க, வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற தெய்வங்களுக்கு ஒரு வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லா கடவுளும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க, ஒவ்வொன்றுக்கும் பணத்துக்கு இசைக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் மொத்தத்துக்கும் ஒரு கடவுள் சிவனை சொல்லுவாங்க, இன்னும் பலர் பேரை சொல்லுவாங்க. மொத்தத்தில் அந்த உலகம் ஃபுல்லாக ஒன்று சொல்லும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அவர் டைரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் அவர் மனசுக்குள்ளே நினைக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் இசைதான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்கான பதில் சொல்லிடுறேன். இசை ஒரு உயிரணு, இதுதான் அது உருவம். அதை பற்றி கூட நான் இதில் சொல்லியிருந்தேன். பிறந்த குழந்தை எப்படி அழுவுது, அந்த மாதிரி அந்த 2 உயிர் உருவாகும் பொழுது முதல் அறிவு நான் சொல்லியிருந்தேன்ல, ஒளியை சாப்பிடும் அறிவு. அந்த ஒளியை சாப்பிடுற அறிவு 2மே சேரும் பொழுது அப்போ அங்கேருந்து ஒரு தெரிக்கிறது ஒரு இறை தான். அது தான் அந்த இசை உயிரணு. அதுக்குள்ளே உயிர் இருக்குது பார்த்துங்க, அதுக்குள்ளே உயிர் இருக்குது. அது அவ்வளோ சின்னதுன்னா அதை பார்க்கவும் முடியாது. அவ்வளோ சின்னதாக உயிர் எவ்வளோ தேடுறோமோ அவ்வளோ சின்னதாக போயிட்டே இருக்கும். அதுக்கு நான் ஸ்டாப்பாக பிரபஞ்சத்தை போய் பெருசாக தேடுற மாதிரி சின்னதில் போய் தேடினீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. அப்படி போகக்கூடியது தான். அது நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டாப் வைக்காத வரைக்கும் அது நிற்காது. அப்போ ஸ்டாப் வச்சுட்டு போதுண்டா சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் இல்லை. இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இல்லை எனும் இறைவன், அதுக்கப்புறம் இல்லை எனும் இறைவன். இந்த ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. இன்னொன்று முக்கியமான விஷயம், நான் உலகத்துக்குள்ள எத்தனையோ ஆன்மீகங்கள், அதாவது எத்தனையோ பேர் எத்தனையோ கடவுளை வணங்கினா டோட்டலாக ஆன்மீகம்னு சொல்லிட்டாலும் எல்லாமே இங்கே ஒரு வகையான ஆன்மீகம் தான். ஒரு விஞ்ஞானி பிளேனை கண்டுபிடிச்சி கொடுத்தானா அதுவும் ஒரு ஆன்மீகம். ஒரு அரசியல் ஒருத்தன் பேசுகிறான்னா அதுவும் ஒரு ஆன்மீகம்னு. இப்படி டோட்டலாகவே எல்லாத்துலேயும் டீப்பாக போய் பார்க்கும்பொழுது ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நான் உங்களுக்கு புரியறதுக்காக அதை நான் சொல்கிறேன், குழப்பலை. ஆனால் இங்கே ஏற்கனவே நிறையா குழம்பி போயிருக்குது. எப்படின்னா, இப்போ நாட்டில் பாருங்கள், ஒரு விஷயம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நான் என் வீட்டில் நானும் வாட்ச்மேன்லாம் வச்சுருக்கேன். என் வீட்டில் திருட்டு போயிடுச்சு, எவனோ திருட்டிட்டு போயிட்டான், அது எவனு கூட தெரியல. இருந்தாலும் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மேலே சந்தேகம், எங்கேயோ சந்தேகம் இருந்துட்டு போகுது. ஆனால் நான் யாரை கேள்வி கேட்பேன்? வாட்ச்மேனையா, இல்லை உலகம்லாம் வாட்ச்மேனை விட்டுட்டு நான் இவன் திருட்டிட்டான்னு சொல்லுவானா? அப்போ அதையும் ஒரு வகையாக ஒரு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்கல்ல. ஏன்னா எனக்கும் ஒரு அனுபவம் நடந்துச்சு. என்னுடைய அதாவது என் வைஃபோட அண்ணன் என்னை ஒரு வீடு வாங்கி கொடுக்குறான்னு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாற்றிட்டான். அது அந்த வீட்டோட மதிப்பு 80 லட்சம். இன்னி வரைக்கும் வீடு கைக்கு வரல. அவர் நம்பி நான் காசு அனுப்பினேன் வெளிநாட்டிலேருந்து. ஆனால் ஆரம்பத்தில் சண்டை போட்டப்போ நானும் என் வைஃபும் சேர்ந்து தான் சண்டை போட்டோம். கொஞ்ச நாளில் என் மச்சானுக்கு சின்ன மச்சான் இருக்கான்ல, அவன் என்ன பேச்சை பரப்பிட்டான்னா, நீ கொடுத்தது தான் தப்பு, அவர் வாங்கினது தப்பு இல்லை, நீயா நம்பி கொடுத்தன்னு ஒரு மாதிரியாக சொந்தக்காரங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசியில் கொடுத்தவன் நான் தப்பாகிட்டேன். நான் தெருவில் போகிறவனுக்காக கொடுத்தேன், மச்சானை நம்பி கொடுத்தேன். எனக்கு அங்கே சரியான ஆள் இல்லாதனால ஏதோ ரோட்டில் போகிறோன்னு நம்பி கொடுத்தாலும் சரி என் தப்புன்னு நான் ஒத்துக்குவேன். என் வைஃபோட அண்ணன். ஆனால்
அது பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி என் வைப்பு மண்டையிலையும் ஏறிச்சு. ரத்தம் தானே. இப்போ என் வைப்பு என்னை மட்டும் தான் சண்டை போடுறான், நீ தான் ஏமாத்தின, நீ தான் பொறுப்புன்னு. இப்போ நடந்த ஆட்சிலையும் காஷ்மீரில் நடந்த குண்டு வெடிப்புக்கும் மீடியா எப்படி சொல்லுது, மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு இதை பார்த்து புரிஞ்சுங்க. அதனால் ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஒரு குழப்பங்கள் இருக்குது. நான் முக்கியமாக இந்த ஆன்மீகத்தை பற்றி நான் முக்கியமாக தெளிவுபடுத்த வந்திருக்கேன். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒவ்வொருவரும் நான் இப்போ இந்த ஆன்மீகம் பேசுகிறேன்னா நான் யாருக்கும் தலைவனாக இருக்க போகிறதில்ல, நான் யாருக்கும் சிஷியனை வைக்க மாட்டேன், எனக்கு ஆசிரமம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வேணால் இந்த மொபைலில் பேசுகிறத நான் புக்கு வேணால் எழுதலாம், ஆனால் அது எழுதுறதுக்கு எனக்கு வராது. காரணம் என்னென்னா, நான் எழுதணுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். என் மைண்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடும். நான் எழுதும் போது ஸ்லோவாக எழுதுவேன், மைண்டு ரொம்ப ஸ்பீடாக எங்கெங்கேயோ போயிடும். அப்போ வந்து அது மறுபடியும் நான் படிக்கணும், ஐயோ இதை விட்டுட்டேன், ரொம்ப நான் மைனஸ் பண்ணணும், ரொம்ப உழைக்கணும், கஷ்டப்படணும், எனக்கு அது வரமாட்டேங்குது. ஆனால் பேசுறது ரொம்ப ஈஸியாக வந்தது. அப்போ எனக்கான காலம் இது. அப்போ என்னுடைய இந்த காலத்தில் இதெல்லாம் வந்தது மாம் டாடுடைய செயல் அறிவு தான். அந்த அறிவு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குது, சரிங்களா? அதனால தான் நான் வந்து இப்போ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. ஒவ்வொருவரும் நான், அதாவது நீங்கன்னா உங்களுக்கும் இல்லை என இறைவனுக்கும் உங்களுடைய அப்பா அம்மா, உங்கள் அப்பா அம்மா, உங்களை பெற்றவங்க, அவங்க முகத்தை பார்த்தா உலக மக்களின் மாம்டேட், உலக மக்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்களே, அவங்கள நீங்கள் பார்த்த மாதிரி இல்லை என இறைவன் எதுவும் பார்க்க முடியாது. ஆனால் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்தா அந்த மாம்டேட், உலக மக்களின் மாம்டேட், அவங்க நமக்குள்ளே எல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக சொல்ல வரேன். இந்த மாம்டேட் இதை வச்சு தான் உங்களுடைய ஆன்மீகம், வேறு யாருமே நடுவில் இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய மதங்கள் அனைத்தும் வந்து ஒரு பரிகாரமாக வந்திருக்குது. அதாவது எங்கள் அப்பா அம்மா இந்த சாமியை வணங்கினாங்க, தாத்தா பாட்டி வணங்கினாங்க, இப்போ நானும் வணங்குறேன். ஏன்னா அவங்க காலகாலமாக வந்தாங்க. அந்த ஒவ்வொரு மதங்களும் இங்கே பரிகாரமாக வந்திருக்குது. கடைசியாக இஸ்லாம் மார்க்கம் வந்து ரொம்ப பரிகாரம். அதாவது நம்ம ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கிறோம். அது நீ தான் அவங்கன்னு இல்லை, எல்லாம் ஒரு நீர் மறுபடி ஃபில்டர் ஆகிட்டே இருக்குது. மழையாக பெய்யுது, திரும்ப பூமியில் சேருது, திரும்ப ஃபில்டராக போயிட்டு மேலே நல்ல நீராக வருது. அந்த மாதிரி நம்ம உடல்கள் எல்லாம், துகள்கள் எல்லாம் மறுபடி ரீசைக்கிள் ஆகிட்டு வரும் பொழுது நம்மளுடைய கடமை, நம்ம அப்பா அம்மாவின் துகள்கள், உலக மக்களின் மாம்டேடின் துகள்கள், அந்த துகளில் ஒரு துகளாக இருந்து நம்ம அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, இல்லை எனும் இறைவன்ட்டு மன்னிப்பு கேட்கணும். அந்த இல்லை என்ன இறைவன் எந்த சொர்க்கத்தில் அவங்கள வச்சுருந்தானோ ஆரம்பத்தில் இறைக்கிறதுக்கு முன்னாடி அந்த சொர்க்கத்தை நம்ம தொடணும், அதுதான் மோட்சம் பெறணும்னா எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே முன்னோர்கள் பார்த்துட்டு வந்த ஒரு விஷயந்தான். அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த காலத்தில் எப்படி சொன்னால் மக்களுக்கு புரியுமோ அப்படி பார்த்தவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் அதை எல்லாமே நிராகரிக்க விரும்பல. எந்த மதத்தையும் நான் நிராகரிக்க விரும்பல. எல்லா மதமும் சம்மதம். அவங்கவுங்க மதத்தின் வழியில் தர்மத்தோடு நடந்தால், சகோதரத்துவத்தோடு நடந்தால். இப்போ என் மதத்தில் வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதி இருக்குன்னா அது சகோதரம் இல்லையே. அப்போயே அங்கே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அங்கே ஒரு சைத்தான் நுழைஞ்சிட்டான் அப்படின்னு, சுயநலம் நுழைஞ்சிடுச்சின்னு புரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நான் வந்து ஆன்மீகம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்னுடைய முழு பேச்சு உங்களுக்கு புரியும். ஆன்மீகத்துக்கு நீங்கள் அர்த்தம் சொல்லியிருந்தீங்க. உலகத்தில் பலர் அர்த்தம் சொல்லுவாங்க. நான் சிம்பிளாக குழப்பாமல் ஒரு அர்த்தம் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து இதை நல்லா பார்த்துக்கிட்டே இருங்க. உலகத்தில் போய் தேடுனீங்கன்னா அது ரொம்ப பெருசு. தமிழ் அறிவோம், அதான் தமிழ் அறிவோம். நமக்குள்ளே நம்ம தேடுனா சிம்பிளாக தேடிடலாம். அதுதான் நான் இப்போ தலைப்பாக இது போட்டுட்டு பாகம் 1 பாகம் 2ன்னு இது போடுறேன், சரிங்களா? நான் இல்லைன்னு சொல்லுவாங்க நான்வெஜ்ஜுன்னு, அதே மாதிரி நான் இருக்கேன், நான் தமிழ் சார், இல்லை இருக்குது, ஆன் நோ. இது ஃபுல்லாக போட்டு 10 போட்டிருக்கேன். இதோட அர்த்தம் இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அதான் நான் தமிழ் சார், இதுதான். இது வந்து தான் இல்லை என்னும் இருக்கக்கூடிய இறைவன், நான் நடுவில் இருக்கிற மாம்டேடு. இதுதான் உண்மையான ஆன்மீகம். இதுக்கு வந்தீங்கன்னா அந்த மாம்டேடு அவங்க தான் ஆன்மா, நமக்குள்ளே இருக்கிற ஆன்மா. இவங்களுக்கு கீழே இருக்கிறது தான் இந்த 4 பேர். திரு பிக் பாஸ், திரு தமிழ் பிக் பாஸ். இது நீங்கள் நல்லா பார்த்துங்க. இவங்க 4 பேர் நமக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்களை கடந்து தான் நம்ம இங்கே போகணும். ஆனால் இவங்கக்கிட்ட போகணுன்னா நம்மளுடைய பெற்றோர்கள், அப்பா அம்மா, பெற்றோர்கள், முதல் தெய்வம். இந்த முதல் தெய்வம் தான் போனால் தான் இந்த 10க்குள்ளே அப்படி போகலாம். இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கும் அறிவு வேலை செய்யணும். அப்போ தான் நீங்கள் மோட்சம் பெற முடியும். அதுக்கான வீடியோ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன்.
எல்லாம் உங்கள் நன்மைக்கு தான். ரொம்ப கஷ்டப்பட்டு